அன்று இரவு கல்லூரியில் நடந்த கலைபரங்கள் மற்றும் கல்வி மையத்தின் பணிகள் என அனைத்தையும் முடித்துவிட்டு தீபக்கும் கார்த்திகாவும் நிம்மதியாக உறங்க சென்றனர். ஆனால் நள்ளிரவு நேரம் தீபக் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தபோது திடீரென கார்த்திகா பதறி போய் அப்பா அப்பா என்று அலறியபடியே எழுந்தாள். அந்த சத்தத்தில் தீபக் தூக்கம் கலைந்து படபடவென்று எழுந்தான். என்னாச்சு கார்த்திகா, என்னாச்சு, ஏன் இப்படி அலற என்று அவளை அணைத்து கொண்டு பதற்றமாக கேட்டான். அவள் உடல்கள் நடுங்க, கண்களில் நீர் வழிய, எங்க அப்பா அப்பா கீழே விழுந்துட்டாருங்க, தலையில் அடிபட்டு பயங்கரமாக ரத்தம், நான் பார்த்தேன், அப்பா கத்துனாரு என்று அழுதாள். தீபக் அவளை கட்டிக்கொண்டு ஆசுவாசப்படுத்தினான். கொஞ்ச நேரத்தில் அவள் மெல்ல சுயநினைவுக்கு வந்து தான் கண்டது கனவு என்று உணர்ந்தாள். ஆனால் அந்த அதிர்ச்சி குறையாமல் குழந்தை போல தேம்பி தேம்பி அழுது கொண்டே இருந்தாள். ஐயோ ஐயோ, அந்த இரத்தம், அப்பா அப்பா என்று அவள் மீண்டும் மீண்டும் அழுவதை பார்த்த தீபக் அவளுக்கு தண்ணீர் கொடுத்து சமாதானப்படுத்தினான். கார்த்திகா கார்த்திகா, இங்கே பாரு, இது வெறும் கனவு தான், உங்கள் அப்பாவுக்கு ஒன்றும் இல்லை, நீ நீ ஏன் இப்படி பயப்படுற, கண்ணத்தோட என்று கெஞ்சினான். அவள் அழுகையை நிறுத்தாததால் ஒரு கட்டத்தில் தீபக் ஒரு முடிவுக்கு வந்தான். சரி கார்த்திகா, அழாத, இப்போ உங்கள் அப்பா கிட்ட பேச ஃபோன் வேற இல்லை, இல்லைன்னா இந்நேரம் பேச வச்சிருப்பேன். ஒன்று பண்ணுறேன், நாளைக்கு விடிஞ்சதும் நாம் 2 பேரும் நேராக உங்கள் அப்பாவை பார்க்க போகிறோம், சரியா? இப்போ அமைதியாக தூங்கு என்றான். நிஜமாவா, உண்மையாவா சொல்கிறீங்க? அப்பா கிட்ட என்னை கூட்டிகிட்டு போகிறீங்களா என்று அவள் கண்கள் விரிய ஆச்சரியமாக கேட்டாள். தீபக் அவளது அந்த உருண்டையான முட்டை கண்களில் மென்மையாக இதழ் பதித்துவிட்டு, நிச்சயமா, ஆனால் நான் ஒன்று கேட்டேனே, அது ஞாபகம் இருக்கா என்றான். என்னது என்று அவள் ஒன்றும் அறியாத அப்பாவியாக கேட்டாள். உன்னோட படிப்பு, எக்ஸாம் எழுதணும்னு சொன்னேனே, அது ஞாபகம் இருக்கா என்றான் தீபக். அவள் சட்டென முகத்தை சுளித்து கொண்டு, ஓ, கொஞ்ச நேரம் அதை பற்றி பேசுகிறத விட மாட்டீங்களா, எப்போ பார்த்தாலும் படிப்பு படிப்புன்னு என்று சினுங்கினாள். அவளது இந்த செல்லமான பிடிவாதத்தை பார்த்து தீபக் சிரித்து விட்டான். இல்லைன்னா உன்னைய எப்படி அறிவாளியாக்குறது, நீ படித்தா மட்டும்தானே உங்கள் அப்பாவுக்கு நீ பெருமை சேர்ப்ப, இந்த தீபக் தலை நிமிர்ந்து நடக்க முடியும் என்று சொன்னான். சரிங்க, படிக்கிறேன், இப்போ என்னைய தூங்க விடுங்க என்று சொல்லிவிட்டு அவன் நெஞ்சோடு ஒட்டிக்கொண்டு குழந்தையைப் போல தூங்கி போனாள். தீபக் அவள் தலையை வருடியபடி அந்த சவால் நிறைந்த நாட்களை எப்படி எதிர்கொள்ளப் போகிறோம் என்று நினைத்தபடியே அவளை அணைத்து கொண்டு உறங்கினான். அதிகாலை 4 மணி. தீபக் தூக்க கலக்கத்தில் விழிக்க பக்கத்திலே படுத்திருந்த கார்த்திகாவை அங்கு காணவில்லை. இந்த நேரத்தில் எங்கே போயிருப்பா என்று பதறிப்போய் எழுந்தவன் சமையல் அறையில் இருந்து ஒரு சத்தம் கேட்கவும் மெதுவாக பூனை மாதிரி ஒவ்வொரு அடியாக எடுத்து வைத்து அங்கே சென்றான். மங்கலான வெளிச்சத்தில் அங்கே ஒரு பெரிய கச்சேரி நடந்து கொண்டு இருந்தது. விதவிதமான வாசனைகள் மூக்கை துளைக்க உள்ளே எட்டி பார்த்தவனுக்கோ ஒரே ஆச்சரியம். கார்த்திகா கையில் ஒரு பெரிய கரண்டியை வைத்துக்கொண்டு முறுக்கு, சீடை, பால்கோவா என்று மணக்க மணக்க பலகாரங்கள் செய்து பட்டையை கிளப்பிக் கொண்டு இருந்தாள். என்ன கார்த்திகா இது, இந்த நேரத்தில் தூங்காம இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்க என்று கேட்டுக்கொண்டே உள்ளே சென்றான் தீபக். அவள் அவனை பார்த்து ஒரு சிறு சிரிப்பு சிரித்துவிட்டு, இது எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்குங்க, அவருக்காக என் கையாலேயே செஞ்சு எடுத்து போகலான்னு தான் வந்தேன் என்று சொல்லிவிட்டு தட்டுகளை அடுக்கி கொண்டு இருந்தாள். தீபக் அவளை முறைத்து பார்த்துவிட்டு, ஏண்டி, இதெல்லாம் வழியில் இருக்கிற கடையில் வாங்கியிருக்கலாமே, இதுக்கு ஏன் இந்த நேரத்தில் இவ்வளவு கஷ்டப்படுற என்று கேட்க அவளுடனேயே, கடையில் வாங்குறதெல்லாம் நல்லாவே இருக்காதுங்க, எங்கள் அப்பாவுக்கு நான் செய்கிறது தான் பிடிக்கும், அதுவும் கடையில் அவங்க செய்கிற பக்குவம் எல்லாம் சரியாகவே இருக்காது என்று அடித்து சொன்னாள். தீபக் அவளை ஒரு கிண்டலான பார்வை பார்த்துவிட்டு, ஆமாம், இவங்க பெரிய ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் நடத்துகிறாங்க,
இவங்க செய்கிறது தான் அசலு, மீதி எல்லாம் டூப்ளிகேட்டு. உங்கள் அப்பா உன்னை நல்லாவே ஏமாற்றி வளர்த்து வச்சிருக்காரு பாரு என்று கலாய்த்தான். அவனது கண்களில் இருந்த தெளிவும் முகத்தினில் தவழ்ந்த புன்னகையும் கார்த்திகாவுக்கு பார்க்க பார்க்க திகட்டவில்லை. அவள் அவனை ரசித்து பார்த்து சிரித்து கொண்டே, ஏங்க நான் நிஜமாவே நல்லா தான் செய்வேன், வேணும்னா பாருங்க என்று சொல்ல, சரி சரி இப்போ நான் உனக்கு என்ன ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லு என்று கேட்டான். கார்த்திகா ஒரு பெரிய ஆச்சரியத்தோடு அவனையே பார்த்துவிட்டு, நீங்கள் என்ன ஹெல்ப் பண்ண போறீங்க? தீபக் ஒன்றும் பேசாமல் அப்படியே ஓடி வந்து சமையலறை திண்ணையில் ஏறி உட்கார்ந்து கொண்டான். உடனேயே ஒரு முறுக்கை எடுத்து மொறுமொறுவென்று கடித்து தின்றுவிட்டு, உப்பு கரெக்டாக இருக்கு என்று ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்தான். அப்புறம் பால்கோவாவில் ஒரு ஸ்பூன் எடுத்து வாயில் போட்டுவிட்டு, அட சர்க்கரை பாகில் மதக்குது, சூப்பர் என்று சொல்லி அவளை பார்த்து கண்ணடித்தான். கார்த்திகா அதிர்ச்சியில், ஏங்க இதுதானா நீங்கள் பண்ணுற ஹெல்ப்பு? என்னவோ எல்லாத்தையும் நீங்களே சாப்பிட்டு முடிச்சிருவீங்க போலையே என்று கேட்க அவன் சிரித்து கொண்டே, ஏன் சாப்பிட்டு பாட்டு நல்லா இருக்கா இல்லையான்னு ரிப்போர்ட் தரது எவ்வளோ பெரிய பொறுப்பு தெரியுமா? நான் அப்படி ஒரு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன் என்று சொல்லி மறுபடியும் ஒரு சீடையை தூக்கி வாயில் போட்டான். அவன் பண்ணும் அலப்பறையை பார்த்து கார்த்திகாவுக்கு ஆச்சரியம் தாங்க முடியவில்லை. இவர் இவ்வளவு யதார்த்தமாக இருப்பாரா என்று மனதிற்குள் நினைத்து கொண்டே, சரி சரி நிறுத்துங்க, இன்னும் கொஞ்சம் இருந்தா எல்லாத்தையும் நீங்களே காலி பண்ணிடுவீங்க போல என்று சொல்லிக்கொண்டே 2 பேரும் அந்த அதிகாலையில் சந்தோஷமாக பேசிக்கொண்டு இருந்தார்கள். அந்த நிமிடம் வரையும் இருந்த டென்ஷன், மிரட்டல், டிஸ்மிஸ் எல்லாத்தையும் மறந்து வெகு நாட்களுக்கு பிறகு அவர்கள் மனது லேசாக மாறத் தொடங்கியது. பொழுது விடிந்தது. 2 பேரும் புறப்பட தயாரானார்கள். சென்னையின் பரபரப்பான வாகன நெரிசலில் இருந்தும் ஓயாத சத்தத்திலிருந்து விடுபட்டும் தீபக் மற்றும் கார்த்திகாவின் கார் மெல்ல பசுமை போர்த்திய கிராமத்து சாலைகளுக்குள் நுழைந்தது. சாலையின் இருபுறமும் அலை அலையாய் விரிந்து கிடந்த பச்சை பசேல் வயல்வெளிகளும் தென்னை மரங்களின் தாலாட்டும் அவர்களின் பயணத்தை இன்னும் அழகாக்கியது. நகரத்தின் புகையையும் இயந்திரத்தனத்தையும் பின்னுக்கு தள்ளிவிட்டு மண் வாசனையும் குளிர்ந்த காற்றும் வீசும் கார்த்திகாவின் சொந்த கிராமத்திற்கு அவர்களின் கார் வந்து சேர்ந்தது. வீட்டு வாசலில் காரை நிறுத்தியதும் கார்த்திகா ஒருவித பதற்றத்தோடும் எதிர்பார்ப்போடும் உள்ளே ஓடினாள். அங்கே கட்டிலில் அவளது தந்தை பொன்னம்பலம் உடல் நலிவுற்று மெலிதாக போர்த்தி கொண்டு படுத்திருந்தார். இவர்களை கண்டதும் மெல்ல கண்களை திறந்து பார்த்த அவர், என்னம்மா கார்த்தி, இந்த நேரத்தில் திடீர்னு வந்திருக்க, மாப்பிள்ளை நல்லா இருக்காரா என்று ஆச்சரியமாக தட்டு தடுமாறி எழுந்து அமர்ந்தார். கார்த்திகா அவர் அருகில் வந்து அமர்ந்து பதற்றமாக, அப்பா நீங்க ஏன் இப்படி படுத்திருக்கீங்க, என்னாச்சு உங்களுக்கு என்று கேட்டாள். ஒன்றும் இல்லைம்மா, 2 நாளாக உடம்பு கொஞ்சம் நச நசன்னு இருந்துச்சு, இப்போ காய்ச்சல் அடிக்குது, அதான் படுத்திருக்கேன் என்றார் பொன்னம்பலம். உடனே கார்த்திகா தீபக்கை திரும்பி பார்த்து, பார்த்தீங்களா, இதனால தான் எனக்கு ஒரு கெட்ட கனவு வந்திருக்கு, என் மனசு அப்போவே சொல்லுச்சு அப்பாவுக்கு பிரச்சனைன்னு என்று அழ ஆரம்பித்து விட்டாள். சரி இப்போ எதுக்கு பதற, மாமா மருந்து மாத்திரை சாப்பிட்டீங்களா என்று தீபக் கனிவோடு கேட்டான். இல்லைப்பா, இப்போ தான் கஞ்சி வச்சேன், குடிச்சிட்டு அப்புறமா மாத்திரை வாங்கணும், அதான் இப்போ நீங்களே வந்துட்டீங்களே, எனக்கு நீ என்ன கவலை, நீங்கள் பெரிய டாக்டராச்சே, நீங்கள் இருக்கும்போது எனக்கு என்ன பயம், அப்படியே எனக்கு என்ன ஏதுன்னு பார்த்து ஒரு மருந்து கொடுங்க டாக்டர் தம்பி என்று பொன்னம்பலம் மிக அப்பாவியாக கேட்டார். தீபக் அவரை ஒரு பாவமான பார்வை பார்த்துவிட்டு, மாமனாரே நான் உங்களுக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், நான் டாக்டர் இல்லை மாமா, நான் ஒரு காலேஜ் வாத்தியார் என்று பொறுமையாக விளக்கினான். ஆனால் பொன்னம்பலமோ விடுவதாக இல்லை. அட போப்பா, நீ சும்மா விளையாட்டுக்கு சொல்லாத, உனக்கு நான் ரொம்ப சங்கடம் எல்லாம் கொடுக்க மாட்டேன், நீ தாராளமாக வந்து என்னை பரிசோதனை பண்ணி ஒரு மருந்து கொடு, உன் கைராசி எப்படின்னு நானும் பார்க்குறேன் என்று அப்பாவியாக கேட்க தீபக் ஒன்றும் புரியாமல் முழித்தான். உடனே கார்த்திகா தன் தந்தையிடம், அப்பா அவர் நிஜமாவே காலேஜில் தான் வேலை பார்க்குறாருப்பா, நான் கூட அந்த காலேஜுக்கு போயிருந்தேன், அது எவ்வளோ பெருசு தெரியுமா, அவ்வளோ பெரிய இடத்துல இவர் வேலை பார்க்குறாரு, இப்போ எனக்கு உடம்பு சரியில்லைன்னு என்னை பார்த்துக்கவே அவருக்கு 6 மாதம் லீவு கொடுத்து அனுப்பியிருக்காங்கப்பா என்று தன் பெரிய கண்கள் விரிய வியப்போடு சொன்னாள். பொன்னம்பலம் ஆச்சரியத்தில் உறைந்து போய் தீபக்கை பார்த்தார். அப்படியா சங்கதி, அப்போ நீங்கள் உண்மையிலேயே டாக்டர் இல்லையா, வெறும் வாத்தியார் தானா என்று ஏமாற்றமும் வியப்பும் கலந்த குரலில் கேட்டார். தீபக் ஒரு பெருமூச்சோடு,
இதைத்தானே மாமா நான் ஆரம்பத்தில் இருந்தே சொல்லிட்டு இருக்கேன். நான் டாக்டரே இல்லை, நான் ஒரு வாத்தியார் தான் என்று சொன்னான். தீபக் தான் ஒரு வாத்தியாதார் என்று அடித்து சொன்னதை கேட்டதும் பொன்னம்பலத்தின் முகம் அப்படியே மாறிப்போனது. அடுத்த நொடி அவர் தலையில் அடித்துக்கொண்டு கதறி அழ ஆரம்பித்தார். ஐயோ ஐயோ ஐயோ, மோசம் போயிட்டோமே, இப்படி விபரீதம் ஆகணும் தெரியாம போச்சே, எல்லாம் போச்சு எல்லாம் போச்சு என்று அவர் புலம்பியதை பார்த்து தீபக்கும் கார்த்திகாவும் உறைந்து போய் நின்றார்கள். தீபக் பதற்றத்தில் பொன்னம்பலத்தின் அருகில் சென்று, மாமா என்னாச்சு, ஏன் இப்படி திடீர்னு அழறீங்க, நான் வாத்தியார்னு சொன்னது தப்பா என்று புரியாமல் கேட்டான். பொன்னம்பலம் தன் தலையில் அடித்துக்கொண்டே, ஐயோ மோசம் போயிட்டோமே, டாக்டர் மாப்பிள்ளை என் பொண்ணை கட்டிக்கிட்டா அவளோட வியாதி குணமாகிடும்னு நினச்சித்தானே நான் பொய் சொல்லி இந்த கல்யாணத்தையே நடத்தினேன். ஆனால் இப்போ நீங்கள் டாக்டரே இல்லைன்னு சொல்கிறீங்களே, அப்போது என் பொண்ணோட நிலைமை என்ன, அவளை இனி யார் காப்பாற்றுவா என்று ஓலமிட்டு எழுதார். ஒரு தந்தையின் அந்த அப்பாவித்தனமான பயம் தீபக்கின் மனதை கரைத்தது. தீபக் மெதுவாக அவர் கைகளை பற்றி கொண்டு, மாமா முதல்ல பதறாதுங்க ப்ளீஸ், ஒரு டாக்டரால் மட்டும்தான் உங்கள் பொண்ணை காப்பாற்ற முடியும்னு நினைக்காதுங்க, நிச்சயமாக என்னாலையும் அவளை காப்பாற்ற முடியும் என்று உறுதியான குரலில் சொன்னான். அவர் கண்களை துடைத்துவிட்டு பார்க்க தீபக் தொடர்ந்தான், நான் உங்கள் பொண்ணை ஒரு பெரிய டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போய் காட்டியாச்சு மாமா, அவளோட பிரச்சனையெல்லாம் ரொம்ப சீக்கிரமே சரியாகிடும்னு அவங்க சொல்லிட்டாங்க. அதுக்காகத்தான் நான் என் வேலையில் 6 மாதம் லீவு போட்டுக்கிட்டு அவள் கூடவே இருந்து பார்த்துக்க போகிறேன். இந்த 6 மாதத்தில் உங்கள் பொண்ணு எந்த பிரச்சனையும் இல்லாமல் பழையபடி துருதுருன்னு திரும்பி வருவா. சற்று இடைவெளி விட்டு அவர் கண்களை நேராக பார்த்து தீபக் சொன்ன அந்த வார்த்தை பொன்னம்பலத்தை உறைய வைத்தது. அது மட்டும் இல்லை மாமா, இன்னொரு முக்கியமான விஷயம், நான் அவளை படிக்க வைக்க போகிறேன். அவள் படித்து இந்த ஊர்லேயே ஒரு பெரிய ஆளாக வருவா. அன்னைக்கு நீங்கள் சொன்ன அந்த பொய்யை நான் உண்மையாக மாற்றி காட்டுவேன் மாமா. தீபக்கின் அந்த அசாத்தியமான தன்னம்பிக்கையும் தன் மகள் மீதான அக்கறையையும் கண்டு பொன்னம்பலம் வியப்பின் விளிம்பில் நின்று அவனை பார்த்தார். கார்த்திகா தன் அப்பாவின் கைகளை பிடித்து கொண்டு கெஞ்சினாள், அப்பா நீங்கள் ஏன் இங்கே தனியாக இருந்து கஷ்டப்படுறீங்க, உடம்பு வேற இப்படி வாட்டுது, இனிமே உங்களை யார் கவனிச்சுப்பா, என் கூடவே சென்னைக்கு வந்துருங்கப்பா. பொன்னம்பலம் மெல்ல தலையசைத்து, எதுக்குமா மாப்பிள்ளைக்கு வீணான சிரமத்தை கொடுத்துக்கிட்டு, நான் இங்கேயே இருந்துடுறனே, நான் அங்கே வந்துட்டா இந்த மாடுகளையெல்லாம் யார் கவனிப்பா என்று தயக்கத்தோடு சொன்னார். கார்த்திகா உடனே தீபக்கை திரும்பி பார்த்துவிட்டு, அப்பா அதெல்லாம் ஒன்றும் எங்களுக்கு எந்த சிரமமும் இல்லைப்பா, அவருக்கு தான் 6 மாதம் சம்பளத்தோட லீவு கொடுத்துருக்காங்களே, இவர் வேலைக்கு போனாலும் சம்பளம் கிடைக்கும், வீட்டில் இருந்தாலும் அதே சம்பளம் கிடைக்கும், அதனால் நீங்கள் வர்றதில் அவருக்கு எந்த கஷ்டமும் இல்லை, அப்படித்தானே என்று மிகவும் பாவமாக கேட்டாள். அந்த வார்த்தையை கேட்டதும் தீபக்கிற்கு தலையில் இடியே விழுந்தது போலிருந்தது. வேலையே போய்விட்டது என்பது அவனுக்கு மட்டுமே தெரிந்த உண்மை. ஆனால் அந்த அப்பாவி முகங்களை பார்த்து, எனக்கு இப்போ வேலை போயிடுச்சு, இப்போ கையில் ஒரு பைசா கூட இல்லை என்று அவனால் எப்படி சொல்ல முடியும்? தீபக் தன் அதிர்ச்சியை மறைத்து கொண்டு ஒரு செயற்கையான புன்னகையை வரவழைத்து கொண்டான். கார்த்திகாவை பார்த்து ஒரு நீண்ட பெருமூச்சை விட்டுவிட்டு, ஆமாம் மாமா, அவ சொல்கிறது சரிதான், எனக்கு சம்பளத்தோட தான் லீவு கிடச்சிருக்கு, நீங்கள் தாராளமாக வரலாம் என்று பொய் சொன்னான். வேறு என்னத்தான் சொல்ல முடியும்? உண்மையை சொன்னால் இந்த முதியவரின் இதயம் தாங்காது. கார்த்திகாவும் உடைந்து போவாள். தன் வலியையும் வேலையில்லாத பயத்தையும் நெஞ்சுக்குள்ளேயே புதைத்து கொண்டு அவர்களின் மகிழ்ச்சிக்காக அந்த பெரிய பொய்யை தன் தலையில் ஏற்றிக்கொண்டான் தீபக். தீபக்கின் கண்கள் ஒரு நிமிடம் செருகி போயின. வேலையே போச்சு, இதில் போனஸ் வேறையா என்று நினைத்தவன் வெளியே அதை காட்டாமல் ஒரு செயற்கையான பல்லை தெரியும் சிரிப்பை முகத்தில் ஒட்டி கொண்டான். அவன் வாய் ஆமாம் மாமா என்று சொல்லி கொண்டிருக்க அவன் மனமோ அந்த சிறு அறையை தாண்டி விண்ணுலகில் இருக்கும் கடவுளிடம் அவசரமாக புகார் வாசிக்க தொடங்கியது. கடவுளே, இது என்ன புது சோதனையாயிருக்கு? இந்த ஒரு கார்த்திகாவை சமாளிக்கவே நாம் படுற பாடு
உனக்கே அடுக்காது சாமி. ஏற்கனவே போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு வந்துட்டேன். இப்போ தான் மெதுவாக அவளுக்கு சென்னைன்னா என்ன, அங்கே எப்படி நடக்கணும்னு சொல்லி கொடுத்து ஒரு வழியாக சிக்னேச்சர் போட கற்றுக் கொடுத்துட்ருக்கேன். இப்போதைக்கு அவளை ஓரளவு சமாளிச்சிடலான்னு நான் கணக்கு போட்டா, இப்போது இவரும் கூட வர்றாரா? இவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்தா நான் எங்கே போய் முட்டிக்கிட்டு நிற்பேன்னு எனக்கே தெரியலையே. ஒருத்திக்கு படிப்புன்னா என்னன்னே தெரியல, இன்னொருத்தர் என்னையவே டாக்டர்னு நம்பி ஊசி போட சொல்கிறாரு. இவளோட அறியாமையும் அவரோட நம்பிக்கையும் சேர்ந்தா என் நிலைமை என்ன ஆகுமோ? வேலை போயிடுச்சுங்கிற உண்மையை நெஞ்சுக்குள்ளே வச்சுக்கிட்டு சம்பளத்தோட லீவுன்னு பொய் சொல்ல வச்சிட்டியே சாமி. ஏற்கனவே என் வாழ்க்கை தலைகீழாத்தான் போயிட்டுருக்கு. இதில் இவங்க 2 பேரையும் வச்சுக்கிட்டு நான் நேரம் நடச்சாலும் என்னை தலைகீழே நடக்க வச்சுதாதப்பா. இந்த ஒரு இக்கட்டான நிலைமையிலிருந்து என்னை காப்பாத்திடு என்று மனதிற்குள் உருகி வேண்டினான். அவன் மாமனாரை பார்த்து சிரித்த அந்த சிரிப்பில் சந்தோஷத்தை விட இனி வாழ்க்கை என்னவாக போகிறதோ என்ற தவிப்புதான் அதிகமாக இருந்தது. பொன்னம்பலம் ஐயா இன்னும் சற்று தயக்கத்துடனே தீபக்கை பார்த்தார். இல்லைம்மா, இப்போ தானே உங்களுக்கு கல்யாணம் ஆகியிருக்கு, புதுசாக வாழ்க்கை ஆரம்பிச்சிருக்கீங்க. இந்த வயசில் நான் அங்கே வந்து ஒட்டிக்கிட்டு இருந்தா அது சரியாகுமா? உங்களுக்குன்னு ஒரு தனிமை வேண்டாமா? அதான் யோசிக்கிறேன் என்று தன் மகளின் எதிர்கால சந்தோஷத்தை எண்ணி தயங்கினார். தீபக் தன் மனதிற்குள் இருந்த தவிப்பை எல்லாம் ஒரு ஓரமாக மூட்டை கட்டி வைத்துவிட்டு மாமனாரின் கைகளை ஆதரவாக பற்றி கொண்டான். அந்த முகத்தில் ஒரு அமைதி தெரிந்தது. என்ன மாமா இப்படி சொல்லிட்டீங்க? வீட்டில் எப்போவுமே ஒரு பெரியவங்க துணைக்கு இருக்கிறது எங்களுக்கு ஒரு பலம்தான் மாமா. நான் கூட எங்கள் அம்மா அப்பாவை எவ்வளவோ தடவை வந்து எங்கள் கூடவே இருங்கன்னு சொல்லிட்டேன். ஆனால் அவங்களுக்கு அங்கே இருக்கிற வேலை அது இதுன்னு வர முடியலைன்னு சொல்லிட்டாங்க. சரி, அவங்களாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையாக இருக்காங்க. ஆனால் இங்கே நீங்கள் யாருமே இல்லாமல் தனியாக தானே இருக்கீங்க. தீபக் சற்று இடைவெளி விட்டு அருகில் அழுது கொண்டிருந்த கார்த்திகாவை பார்த்துவிட்டு தொடர்ந்தான். உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா கார்த்திகா அங்கே நிம்மதியாகவே இருக்க மாட்டா மாமா. சென்னையில் இருந்துக்கிட்டு இங்கே இருக்கிற உங்களை பற்றி நினச்சிக்கிட்டே அவள் எப்படி படிப்பா? அதனால் நீங்கள் எங்கள் கூடவே வந்துருங்க. அது கார்த்திகாவுக்கு ஒரு பெரிய மன நிம்மதியாக இருக்கும், எனக்கும் ஒரு துணையாக இருக்கும் என்று தன் சொந்த சோகத்தையெல்லாம் மறைத்து கொண்டு ஒரு பொறுப்பான மருமகனாக அவர் மனம் குளிர பேசினான். தீபக்கின் அந்த வார்த்தைகளில் இருந்த உண்மையும் அக்கறையும் பொன்னம்பலத்தின் மனதை மெல்ல கரைத்தது. தன் மகள் ஒரு நல்ல இடத்தில்தான் வாழ்க்கையை தொடங்கியிருக்கிறாள் என்ற நிம்மதி அவர் முகத்தில் ஒரு சிறு ஒளியை தந்தது. சரி மாமா, இப்போதைக்கு நீங்கள் நல்ல ஓய்வெடுங்க, உடம்பு சரியாகட்டும். இன்னும் 2 நாளில் நம்ம எல்லாரும் சேர்ந்து சென்னைக்கு கிளம்புறோம் என்று தீபக் நம்பிக்கையூட்டும் விதமாக சொன்னான். பிறகு சற்று தயங்கியபடி, அதுக்கப்புறம் மாமா ஊருக்கு வந்துட்டு எங்கள் அம்மா அப்பாவை பார்க்காம போனால் அது நல்லா இருக்காது, தப்பாயிடும். நானும் கார்த்திகாவும் அப்படியே போயிட்டு அவங்கள பார்த்துட்டு வந்துடட்டுமா என்று கேட்டான். அதை கேட்டதும் பொன்னம்பலம் பதற்றமாகி, என்ன மாப்பிள்ள இப்படி கேட்குறீங்க? அவங்கள பார்க்காம இருக்கலாமா? ஆனால் நீங்கள் முதல்ல இங்கே வந்திருக்கக்கூடாது, அங்கே தானே போயிருக்கணும் என்று ஒரு குற்ற உணர்ச்சியோடு கேட்டார். தீபக் மென்மையாக சிரித்து கொண்டு, இதில் என்ன மாமா இருக்குது? முதல்ல எங்கே போனால் என்ன, எல்லாமே பாசம்தானே. கார்த்திகாவுக்கு உங்களை பார்க்கணுன்னு தோணுச்சு, வந்தோம். இப்போ அவங்களையும் பார்த்துட்டு வந்துடுறோம் என்று சொல்லிவிட்டு புறப்பட தயாரானான். அவர்கள் இருவரும் வாசலுக்கு வந்தபோது பொன்னம்பலம் மெதுவாக எழுந்து வந்து தீபக்கின் அருகில் நின்றார். மாப்பிள்ள, அது வந்து நானும் உங்கள் கூட வரட்டுமா? அப்படியே அந்த டவுன் ஆஸ்பத்திரியில் ஒரு மருந்து வாங்கிக்கலான்னு பார்க்குறேன் என்று இழுத்தார். தீபக் பதறி போய், ஐயோ மாமா, இதுக்கு கேட்டுக்கிட்டு, நீங்கள் இங்கே ரெஸ்ட் எடுக்கட்டும் தான் நான் உங்களை கூப்பிடலை. சரி வாங்க, அப்படியே சேர்ந்து எங்கள் வீட்டுக்கு போயிட்டு வர வழியில் ஹாஸ்பிட்டலில் மருந்து வாங்கிட்டு வந்துடலாம் என்றான் கனிவோடு. மூவருமாக சேர்ந்து தீபக்கின் பூர்வீக வீட்டிற்கு புறப்பட்டார்கள். கார் மெல்ல தீபக்கின் பூர்வீக வீட்டு வாசலில் வந்து நின்றது. நீண்ட நாட்களுக்கு பிறகு தன் சொந்த வீட்டிற்கு வந்த உற்சாகத்தில் தீபக் புன்னகையோடு காரிலிருந்து இறங்கினான். ஆனால் வாசலில் நின்று கொண்டிருந்த அவன் அம்மா மரகதம் தீபக்கையும் அவனுடன் இறங்கிய கார்த்திகாவையும் கண்டதும் ஒரு நிமிடம் ஏளனமாக பார்த்துவிட்டு முகம் கடுகடுக்க உள்ளே சென்றார். ஒன்றும் புரியாத தீபக் வாசலிலேயே நின்று, அம்மா அம்மா
என்று அன்போடு கூப்பிட்டான். மரகதம் உள்ளிருந்து விறுவிறுவென்று வெளியே வந்து, வாடா வா, ரொம்ப களைச்சி போய் வந்திருக்க போல என்று எகத்தாளமாக சொன்னார். தீபக் திகைத்து போய், அம்மா என்ன இது? நான் வந்ததை பார்த்து சந்தோஷப்படுவீங்கன்னு நினச்சேன். ஆனால் எதுக்காக இப்படி முகத்தை தூக்கி வச்சுக்கிட்டு உள்ளே போகிறீங்க என்று வேதனையுடன் கேட்டான். மரகதம் கைகளை கட்டிக்கொண்டு ஆவேசமாக பேச ஆரம்பித்தார். ஆமாம்மா, வந்த உடனே உன்னை ஆராத்தி எடுத்து வரவேற்கணுமோ? அப்படியே வேலையில் லீவு கிடச்சில்ல வந்திருக்க. நீயே வேலை போய் வாழ வழி இல்லாமல் வீட்டு வாசலுக்கு வந்து நிற்கிற. இதில் உன்னை வாங்கன்னு வரவேற்க வேற செய்யணுமோ? அந்த வார்த்தைகள் தீபக்கின் காதுகளில் இடியாக இறங்கியது. மரகதமோ விடவில்லை. சரி, நீ மட்டும் தனியாக வந்திருந்தாலாவது பெத்த கடமைக்கு ஒரு வாய் கஞ்சி ஊற்றலான்னு பார்க்கலாம். ஆனால் நீ கெட்டது போதாதுன்னு இதையும் சேர்த்து கூட்டிகிட்டு வந்திருக்க. இனி உனக்கும் சோறு போட்டு நீ கட்டிட்டு வந்ததுக்கும் நாங்கள் சோறு போடணுமோ என்று சீறினார். மரகதத்தின் ஒவ்வொரு வார்த்தையும் தீபக்கின் இதயத்தை நறுக்கென்று தைத்தது. அவன் இவ்வளவு நேரம் எதை மறைக்க போராடினானோ அது அப்பட்டமாக வீட்டின் வாசலிலேயே உடைந்து சிதறியது. கார்த்திகாவும் பொன்னம்பலமும் தீபக்கை அதிர்ச்சியோடு பார்த்தனர். என்ன, தம்பிக்கு வேலை போயிடுச்சா? அப்போ நீங்கள் சொன்னதெல்லாம் பொய்யா என்று பொன்னம்பலத்தின் கண்கள் கலங்கின. கார்த்திகாவோ எதையும் நம்ப முடியாமல் உறைந்து போய் நின்றாள். தீபக்கின் வாயிலிருந்து ஒரு வார்த்தை கூட வெளிவரவில்லை. அவமானமும் வேதனையும் அவனை நெரித்தன. அதே சமயம் அவன் மனதிற்குள் ஒரு சந்தேகம் தீயாக எரிய தொடங்கியது. இந்த விஷயம் எப்படி அம்மாவுக்கு தெரிந்தது? நிச்சயமாக இது அந்த சுதீப்பின் வேலையாகத்தான் இருக்குமோ? இத்தனை பெரிய இக்கட்டான சூழலிலிருந்து அவன் எப்படி மீண்டு வரப்போகிறான்?